வணக்கம். நீங்கள் அறிந்ததும் அறியாததும். மனிதன் உயிரிழந்த பிறகு அவனது உறுப்புகள் எவ்வளவு நேரம் உயிரோடு இருக்கும் தெரியுமா? அதை தான் இந்த வீடியோவை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் மிகவும் அற்புதமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் அந்த உயிர் தன்னை விட்டு பிரித்த பின் எந்தெந்த உறுப்புகள் எவ்வளவு நேரம் உயிருடன் இருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது கண். ஒரு மனிதன் உயிரிழந்த பிறகு அவனது உறுப்புகளில் கண் மட்டும் 30 நிமிடங்கள் வரைக்கும் உயிருடன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மனிதனின் மூளை. ஒரு மனிதன் உயிரிழந்த பிறகு அவனது மூளையானது 10 நிமிடங்கள் வரைக்கும் உயிருடன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கால், அதாவது லெக். ஒரு மனிதன் உயிரிழந்த பிறகு அவனது உறுப்புகளில் காலானது 4 மணி நேரம் வரை உயிருடன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு மனிதன் உயிரிழந்த பிறகு சில உறுப்புகள் சில மணி நேரங்களுக்கு உயிரோடு இருக்கும் அப்படிங்கிற லிஸ்ட்டு கூட இருக்குது. நம்ம அப்படி அடுத்தடுத்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அடுத்ததாக, அதாவது காலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தசை. ஒரு மனிதன் உயிரிழந்த பிறகு அவனுடைய உறுப்புகளில் தசையானது 5 நாட்கள் வரைக்குமே உயிருடன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய உறுப்பு மிகவும் முக்கியமான ஒரு உறுப்பு, அதாவது இதயம், ஹார்ட். ஒரு மனிதன் உயிரிழந்த பிறகு அவனது உறுப்புகளில் இதயம் மட்டும் 4 to 6 மணி நேரம் வரை உயிருடன் இருக்கும் என்று சொல்லப்படுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நுரையீரல், நம்மளுடைய சுவாச உறுப்பு. நுரையீரலை இங்கிலீஷில் லங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதன் உயிரிழந்த பிறகு அவனது உறுப்புகளில் நுரையீரலானது 4 to 6 மணி நேரம் வரை உயிருடன் இருக்கும் என்று சொல்லப்படுது. அதே போல் அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிற உறுப்பு கல்லீரல். கல்லீரலை இங்கிலீஷில் லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இந்த கல்லீரலானது ஒரு மனிதன் உயிரிழந்த பிறகு அவனது உறுப்புகளில் இந்த கல்லீரல் மட்டும் 8 to 12 மணி நேரம் வரைக்குமே உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது கணையம். இதை இங்கிலீஷில் பேங்க்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கணையமானது ஒரு மனிதன் உயிரிழந்த பிறகு அவனது உறுப்புகளில் இந்த கணையம் மட்டும் 24 to 36 மணி நேரம் வரைக்குமே உயிருடன் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கணையம் 24 to 36 மணி நேரம் வரைக்குமே உயிருடன் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சிறுநீரகம், கிட்னி. இந்த கிட்னியானது ஒரு மனிதன் உயிரிழந்த பிறகு 24 to 36 மணி நேரம் வரை உயிருடன் இருக்கும் என்று சொல்லப்படுது. அவளோட படைப்பு எவ்வளோ ஒரு அற்புதமானதில்லை. ஒரு உடம்புல தான் இத்தனை உறுப்புகளும் இருக்குது. ஆனாலும் ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு நேரத்தில் செயலிழந்து போகுது. ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு நேரத்தில் தான் அதோடைய உயிரிழப்பு ஏற்படுது அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒரு உண்மையாக பார்க்கப்படுது. இப்படி தான் ஒரு மனிதன் உயிரிழந்த பிறகு சில உறுப்புகள் ஒரு சில மணி நேரங்களுக்கு உயிரோடு இருக்குது. அவற்றை பயன்படுத்தி மற்ற உயிர்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உடல் உறுப்பு தானம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ உறுப்பு தானம் பற்றிய உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத குறித்து என்னோட இந்த கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, நன்றி.